சரி, இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் என்னென்னு சொல்லிச்சோன்னா 2024 MCQ 7வது பற்றி பார்ப்போம். இந்த கேள்வி வந்து நீங்கள் திரையில் பார்த்துக்கொள்ளலாம். என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த மூலக்கூறுகள் தந்திருக்காங்க, மூலக்கூறுகளுடைய வடிவங்களை இதில் காண சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் நேரடியாகவே நாங்கள் வடிவத்துக்கு போவோம். அப்போ இந்த வடிவங்கள் காண்றதுல கணக்க மெதட் இருக்குது. அந்த அடிப்படையில் முக்கியமான விடயத்தை பார்க்கணும். எதுன்னு சொல்லிச்சுன்னா, பிணைப்பு தள்ளுகை விசை. அடுத்து தனிச்சோடி இலத்திரங்களில் தள்ளுகை விசை. இந்த விசையில் உண்மையிலே என்னன்னு சொல்லிச்சோன்னா, இந்த பிணைப்புச்சோடி இலத்திரன்களின் தள்ளுகை விசை. இந்த பிணைப்புச்சோடி இலத்திரங்களோட தள்ளுகை விசை வந்து குறைவு தனிச்சோடி இலத்திரங்களோட தள்ளுகை விசை விட. அப்ப தனிச்சோடி இலத்திரங்களோட தள்ளுகை விசை தான் கூட. தனிச்சோடி இலத்திரங்களில் தள்ளுகை விசை கூட, பிணைப்புச்சோடி இலத்திரங்களோட தள்ளுகை விசை. சரிதானே? ரைட். இந்த அடிப்படையை வச்சுதான் இந்த வடிவம் வந்து உருவாக்கப்படுகிறது. ஒரு பிணைப்பை ஏற்படுத்தணும்னா இந்த வடிவம் வருது. இது பேசிக்கான விஷயம். இதுக்கு பிறகு நாங்கள் பிணைப்புச்சோடியையும் தனிச்சோடியையும் எண்ணிக்கை அடிப்படையில் அந்த வடிவங்களை நாங்கள் பார்க்கலாம். இப்போ பிணைப்புச்சோடி தனிச்சோடி எண்ணிக்கை எப்படி கணிப்போம்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் மொத்த இலத்திரங்கள், அதாவது இறுதியோட்டு இலத்திரங்கள்ன்ற 8ஆல பிரிக்கும் போது எங்களுக்கு பிணைப்புச்சோடி தனிச்சோடி இலத்திரங்களோட எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? அட்டக நிலையில பிணைப்புச்சோடி தனிச்சோடி இலத்திரங்களோட எண்ணிக்கை கிடைக்கும். அந்த அடிப்படையில் இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது எங்களுக்கு IO3+ இருக்குது. ரைட். இப்போ இதில் இலத்திரங்களை பார்த்தோம்னு சொன்னால், இந்த இலத்திரங்களில் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, இப்போ அயோடினுக்கும் ஆக்சிஜனுக்கும் இப்போ இறுதி ஓட்டு இலத்திரங்களை பார்ப்போம். இறுதி ஓட்டு இலத்திரங்கள் வந்து ஐக்கு வந்து 7 இலத்திரன் இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு வந்து எத்தனை இலத்திரன் இருக்கும்டா, O3 இருக்கிறபடியா 6 இலத்திரன் இருக்கும். 6 தர 3 இருக்கும். 6 3 18 இலத்திரன் இருக்கும். அப்போ இந்த 18 இலத்திரன்கள் இருக்கும். மொத்தமாக நாங்கள் இதை கூட்டமாக இருந்து கூட்டுத்தொகையை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, எங்களுக்கு என்ன வரும்னு சொல்லிச்சுன்னா 25 இலத்திரங்கள் வரும். ஆனால் இங்கே ப்ளஸ் இருந்துன்னு சொன்னால் நாங்கள் ஒரு இலத்திரனை கழிக்க வேண்டி இருக்கும். கழிச்சோம்டா 24 இலத்திரன் வரும். அதை 8ஆல பிரிச்சோம்னு சொன்னால் மொத்தமாக எத்தனை பிணைப்புச்சோடி வரும்டா, 3 பிணைப்புச்சோடி வரும். இப்போ 3 பிணைப்புச்சோடி வரும்னு சொன்னால் இது இந்த கட்டமைப்பு இப்படி ஒரு அமைப்புகளான் இருக்க பார்க்கும். என்னென்னு சொன்னால் இதில் 7 இலத்திரன் இருக்கத்தானே வேணும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இப்படி ஒரு கட்டமைப்பு வடிவத்தை, அப்போ ஒரு தள முக்கோணமான ஒரு அமைப்பு கொண்டிருக்கும். அப்போ இந்த வடிவம் வந்து தள முக்கோணமாக இருக்கும். ரைட். அடுத்த வடிவத்தை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, அடுத்த வடிவம் என்று பார்ப்போம். அடுத்து தந்திருக்காங்க எங்களுக்கு வந்து NFCl2. இதுக்கும் இதே மாதிரி தனிச்சோடி இலத்திரங்களும் பிணைப்புச்சோடி இலத்திரங்களையும் நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படையில் இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ரைட், ஓகே, Nக்கு 5, Fக்கு 7, இது ரெண்டும் Cl2 சொன்னாலும் 14. அப்போ மொத்தமாக கூட்டினோம்னு சொல்லி சொன்னால் 26 வருது. 12, 16, 26 இலத்திரன். இப்போ நாங்கள் இதை 8ஆல பிரிச்சோம்னு சொல்லி சொன்னால் 24 வந்துட்டுது. ஆகவே 3 பிணைப்புச்சோடிகள் வரப்போகுது. இங்கே ஒரு தனிச்சோடி வரப்போகுது. சரிதானே? 24 2 இலத்திரன் மிச்சம். சரியா? அப்போ அப்படி ஒரு அமைப்பை நாங்கள் பார்க்கும்போது என்ன எடுத்தோம்னு சொன்னால், இதில் என்ன நடக்க போகுது, 3 பிணைப்புகள் வரும். இங்கே 3 பிணைப்பு வரப்போகுது. அப்போ இதில் ஒரு Cl போடலாம், இதில் ஒரு Cl, இதில் ஒரு F வந்து வரும்.
இதில் ஒரு அமைப்பு வரும். அப்போ இதை நாங்கள் நேரடியாக பார்க்கணும்னா இது ஒரு முக்கோணமாக இருக்கும், மேலே ஒரு கூம்பம் வரும். அப்போ முக்கோண கூம்பம் இல்லாட்டி கூம்பகம்னு சொல்கிறாங்க. முக்கோண கூம்பகம் அல்லது கூம்பகம் என்றும் சொல்லலாம். சரியா? ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா அடுத்தது வந்து மூன்றாவது இருக்குது எங்களுக்கு தந்திருக்காங்க F3 ClO2ன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு இதே மாதிரி நாங்கள் இதை பார்த்தோம்னா F3க்கு நாங்கள் எழுதலாம். எத்தனைன்னு சொன்னால் 21 இலத்திரன். அது இது Clக்கு 7 இலத்திரன். அடுத்தது ஓவுக்கு 2 இருக்குது, 6ம் 12 இலத்திரன். அப்போ இது அவ்வளோத்தையும் நம்ம கூட்டினோம்னு சொல்லி சொன்னால் 8 10 0 1 4 40 இலத்திரன். அப்போ 8ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 5 பிணைப்பு ஜோடி. 5 பிணைப்பு ஜோடின்னு சொல்லும்போது இப்போ Cl எடுத்தோம்னு சொல்லினா இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று 5 பிணைப்பு ஜோடி இருந்தால் எங்களுக்கு வளமையான ஒரு அமைப்பு தெரியும் மேலே. அப்போ இதில் ஒன்று இதில் ஒன்று வரும். 1 2 3 4 5 பிணைப்புகளை உருவாக்குன மாதிரி இருக்கும். அப்போ 5 பிணைப்பு ஜோடி என்னும்போது முக்கோண இருகும்பமாக வரும். இரு கும்பகம். ரைட். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் இன்னொன்று செஞ்சுருக்குறாங்க எங்களுக்கு தனியான அமைப்பு ஒன்று, அதாவது F4 BRO மைனஸ். அதுக்கு F4க்கு பார்த்தீங்கன்னா 7×28 இலத்திரன். அதாவது BRக்கு 7 இலத்திரன். ஓவுக்கு வந்து 6 இலத்திரன். இங்கே மைனஸ் இருக்கிறபடியாக நாங்கள் ஒரு ப்ளஸ்ஸை கூட்டுவோம், இலத்திரனை கூட்டணும். அப்போ 1 7 22 1 32 வருது. அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 8ஆல் பிரிச்சிங்கன்னா இதில் வந்து 42 5 பிணைப்புச்சோடியும் ஒரு தனிச்சோடியும் வரும். இப்போ 5 பிணைப்புச்சோடி ஒரு தனிச்சோடி அமைப்புன்னு சொல்லிச்சுன்னா இப்போ நாங்கள் பிஆர் எடுத்தோம்னா மேலே 2 இலத்திரன்களை உள்ள ஒரு பிணைப்புச்சோடி ஒரு தனிச்சோடி நிற்க போகுது. இதில் 4 F இருக்க போகுது. அதோட ஒரு பிணைப்புச்சோடி வரணும், அதுதான் ஓவாக இருக்கும். சரியா? அப்போ இந்த அமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து அதாவது நாட்சதுர கூம்பகம். சதுர கூம்பகம் இல்லாட்டி சதுர கூம்பகம் என்றும் சொல்லலாம். அப்போ அப்படி பார்க்கும்போது முதலாவது தள முக்கோணம், ரெண்டாவது முக்கோண கூம்பகம், மூன்றாவது முக்கோண இருகும்பகம், அடுத்தது வந்து சதுர கூம்பகம் இல்லாட்டி நாட்சதுர கூம்பகம். அப்படி பார்த்தோம்னு சொல்லினா எங்களுக்கு விடை வந்து 5வது விடையாக இருக்கும். விடை வந்து 5வது விடையாக இருக்கும்.